ஆயுஷாவில் இருந்துள்ள அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். நான் உங்கள் ஆனந்த் சார் பேசுகிறேன். டீச்சர்ஸ் நாளைக்கு சிவி நடக்குது. பர்டிகுலராக யாருக்கு அப்படின்னா ஆப்சண்ட் ஆனவங்க. இனி டேட் தெரியுதுங்களா? ஜூன் 6. இந்த ஜூன் 6 நீங்கள் நம்புறீங்க அப்படின்னா அதே மாதிரி இதையும் நீங்கள் நம்பி தான் ஆகணும். சிவி டேட் பாருங்கள், 7/6/2024. டைம் வந்து 9:30 AM போட்டிருக்கான். பிளேஸ் வந்து அதே நம்மளோட டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் கான்ஃபரன்ஸ் ஹால் போட்டு வச்சுருக்காங்க. இதோட கன்டென்ட் என்னென்னா, இந்த அப்ளிகேஷன் நம்பர், டீச்சர்ஸோட நேம் எல்லாம் அப்படியே ஹைட் பண்ணியிருக்கோம். இது ஒரு ஆசிரியர் அனுப்புனது. இதோ வேணா உங்ககிட்ட ஏதாவது இந்த மாதிரி கால் லெட்டர் இருந்தால் இதை அப்படியே மேட்ச் பண்ணி பார்த்துக்குங்க. உங்ககிட்ட கால் லெட்டர் இருக்குன்னா சேர்மனோட சிக்னேச்சர் மேட்ச் பண்ணி பார்த்துங்க. அதுக்கப்புறம் செக்ஷன் ஆஃபீஸரோட சிக்னேச்சர் இதெல்லாம் மேட்ச் பண்ணி பார்த்துக்குங்க. இது யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஆப்சண்ட் ஆன கேண்டிடேட்டுக்கு திரும்ப ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சில பேர் அன்னைக்கு கலந்துக்க முடியாதவங்க கோரிக்கை வச்சதாகவும் பதிவு பண்ணியிருக்காங்க. இருக்கிறத அப்படியே ப்ரெசென்ட் பண்ணுறேன். அதனால் வழக்கு அப்படின்றது வந்து நீதிமன்றத்தில் இருந்தாலும் டிஆர்பி தன்னுடைய பணிகளை அதற்கேற்ற மாதிரி தொடர்ந்து செஞ்சுட்டு தான் இருக்கும். டிஆர்பி தன்னுடைய பணிகளை நிறுத்தணுன்னெல்லாம் எங்கேயுமே வந்து நீதிமன்றத்தில் சொல்லலை. டிஆர்பியோட தலைவர் வந்து 2 வார காலத்துக்குள்ள பதில் அளிக்கணும்னு சொல்லிட்டாங்க. அந்த வழக்கோட விசாரணை 2 வார காலத்திற்கு தள்ளி வைக்கப்படுகிறது. இதுதான் அங்கே கன்டென்ட்டாக இருக்குது. சரி, இந்த லெட்டரை படித்து இந்த வீடியோ முடிச்சிடலாம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். சம் ஆஃப் த கேண்டிடேட்ஸ் ஹூ ஆர் ஆப்சென்ட் ஃபார் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் சப்மிட்டட் த ரிக்வஸ்ட் டு கிவ் தெம் அனதர் ஆப்பர்ச்சுனிட்டி சின்ஸ் தே குட் நாட் அட்டெண்ட் த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஃபார் வேரியஸ் ரீசன். நிறையா ஓகே, உங்களுக்கு புரிஞ்சுட்டு இருக்கும். இதை எக்ஸ்பிளைன் பண்ண வேணாம். டீச்சர்ஸ் ரெக்கமெண்ட் போர்டு கன்சிடர் டு ரிக்வஸ்ட் த கேண்டிடேட்ஸ் ப்ரொவைடிங் எ opportunity for certificate verification following candidate the stated below. It is informed to the certificate verification final and claim for any further opportunity for என்ன கொடுத்துறாங்க. இதுக்கப்புறம் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க மாட்டோம், இதான் லாஸ்ட்ன்றாங்க. ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வில் நாட் பி என்டர்டைன்டு. அவ்வளோதாங்க. ஸோ ரிக்வஸ்ட்டு கேட்டிருக்காங்க மிஸ் பண்ணவங்களுக்குன்னு சொல்லிவிட்டு, யாரெல்லாம் வரலையோ அவங்களுக்கும் ரிக்வஸ்ட் பண்ணவங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி கால் லெட்டரை போஸ்டரில் அனுப்பியிருக்காங்க. அதுவும் முக்கியமாக இது எப்படி போயிருக்குன்னா, ஆசிரியர் தேர்வு வாரியத்துலேருந்து ஒவ்வொரு மாவட்டத்தோட முதன்மை கல்வி அலுவலர் சிஇஓ கிட்ட போயிருக்கு. அந்த சிஇஓ கிட்டேருந்து எங்கே போயிருக்குன்னா, அந்த ஆசிரியர் எந்த ஊரில் இருக்காரோ அந்த ஊரில் இருக்கிற அரசு பள்ளி தலைமை ஆசிரியர்கிட்ட அந்த லெட்டர் போயிருக்கு. அரசு பள்ளி தலைமை ஆசிரியர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அங்கேருந்து தகுந்த ஆசிரியர்கிட்ட சான்றொப்பம் பெற்று கொடுத்துருக்காங்க. அந்த ஆசிரியரோட அட்ரஸில் போயிட்டு அவங்கக்கிட்ட இந்த லெட்டரை வாங்கிக்கிட்டேன் அப்படின்றத சான்றொப்பம் பெற்று வாங்கியிருக்காங்க. இதுதான் நடந்துகிட்ருக்கு. அதனால வழக்கு வந்து நீதிமன்றத்தில் இருக்குது, நிறுத்திடுவாங்களோ அப்படிலாம் நினைக்காதீங்க. விடுபட்டதெல்லாம் என்ன செக் பண்ணிகிட்ருக்காங்க. இதுதான் முக்கியமான சான்று. ஸ்டே வாங்கிட்டாங்க அப்படின்றது வந்துலாம் கிடையாது. அங்கே ஸ்டேன்றது வார்த்தையே வந்து எல்லாரையும் அச்சுறுத்துகிற மாதிரி பயமுறுத்துகிற மாதிரி இருக்குது. தினமணி நியூஸ் பேப்பர் போய் பாருங்கள், கிளியராக கொடுத்துருப்பாங்க. இந்த வழக்கோட விசாரணை 2 வாரத்திற்கு தள்ளி வைக்கப்படுகிறதுன்ற ஒரு லைன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மனுதாரருக்கு ஆசிரியர் தேர்வு வாரியம் தலைவர் வந்து தகுந்த விளக்கத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவ்வளோ தாங்க அந்த கோர்ட் கேஸோட நிலவரம். இந்த விஷயம் உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்குதுன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அப்படியே லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். யாரெல்லாம் பயத்தில் இருக்காங்களோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இல்லைப்பா ஸ்டே வாங்கிட்டாங்கன்னு சொல்லி பயப்படாதீங்க. டிஆர்பி தன்னுடைய செயல்பாடில் இருக்குது. இதுதான் அதோட எவிடன்ஸு. நாளைக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்குது பாருங்கள். 7/6/2020 நாளைக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்குது. அதனால் சான்றிதழ் சரிபார்ப்பு பட்டியல் தொடரும். சரிங்களா? இன்னொரு லிஸ்ட்டு கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மிஸ் பண்ணவங்க ஒரு வாய்ப்பு இருக்கிற மாதிரி, ஏதாவது தகவல்கள் கொடுக்காதவங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்குற மாதிரியும் மெயில் இதெல்லாம் வரும். அதனால் எந்த ஒரு கலக்கமும் அடையாமல் இருங்க. இறை சிந்தனை அதிகமாக இருக்கட்டும். எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும். சான்றிதழ் சரிபார்ப்பு பட்டியல் போனவங்களும் செலக்ட் ஆகணும். அதே மாதிரி அதிக மார்க் எடுத்து வெளியில் இருக்கிற அத்தனை ஆசிரியர்களுக்கும் கூடுதல் பணியிடம் உயர்த்திட்டாவே போதும், எல்லாத்துக்கும் சொல்யூஷன் கிடைச்சிடும். மீண்டும் இது போன்ற உண்மை தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். இது ஆயிஷா அகாடமியோட ஆயிஷா டீச்சர்ஸ் ஃபேமிலி. யாது முறை யாவரும் கிளியர். நான் உங்கள் ஆனந்த் சார். நம்பிக்கையோடு இருங்க.